Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Board Exam Past Papers உள்ள numerical problems ஒன் பை ஒன்றா சால்வ் பண்ணிட்டு வரோம். இப்போ 2024 மார்ச் பேப்பரில் கொடுத்துருக்கிற ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 19ல் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். A straight metal wire crosses a magnetic field of flux 4 milliweber in a time of 0.4 second. Find the magnitude of the EMF induced in the wire அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமை யூனிட் 4 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு புக் பேக் ப்ராப்ளம், ரோமன் லெட்டர் 4ல் செகண்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் 4 milliweber. ஸோ இங்கே மில்லி வெபராக இருக்கிறத வெபரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்புறம் டைம் கொடுத்துருக்காங்க 0.4 செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மேக்னிடியூட் ஆஃப் இஎம்எஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல எழுதிக்கலாம். given magnetic flux is equal to 4 milliweber. This is equal to 4 into 10 to the power minus 3 weber. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டைம் கொடுத்துருக்காங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு 0.4 செகண்ட். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை நம்ம d5ன்னு எடுத்துக்குவோம், டைமை வந்து dt-ன்னு எடுத்துக்குவோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஎம்எஃப் கேட்டிருக்காங்க. இஎம்எஃப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இஎம்எஃப் உடைய சிம்பிள் வந்து psi. இந்த 3 குவான்டிட்டியும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ த ஃபார்முலா டு ஃபைண்ட் த இஎம்எஃப் psi is equal to d5/dt. d5 உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, dt உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get this is equal to 4 into 10 to the power minus 3 divided by 0.4. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get this is equal to 10 into 10 to the power minus 3 volt அப்படின்னு வரும். இந்த 10 to the power minus 3 அப்படிங்கிறத மில்லின்னு எழுதிக்கலாம். ஸோ 10 millivolt. ஸோ this is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் 2024 மார்ச் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்க இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.